வெல்கம் டு கோவை கசின்ஸ். இன்றைக்கி நாம எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி பர்ஃபெக்டாக ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா எங்கள் சேனலுக்குள்ளே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல எக்கு பர்ஃபெக்டாக குக் பண்ணணுங்க. அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 5 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிடலாங்க. இது கூடயே இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா பொடி மாஸ் மாதிரி ஆயிருங்க. அந்த அளவுக்கு எக் ஃப்ரைட் ரைஸுக்கு முட்டை தேவைப்படாது. அதனால் லைட்டாக ஜென்டிலாக கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அடிக்கடி கலந்து விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்க. அப்போ தான் எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது முட்டை அங்கங்கே வாய்க்கு கிடைக்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி முட்டையை குக் பண்ணும்போது 3/4 வேக்காடுக்கு குக் பண்ணி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு தட்டத்தில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாங்க. நான் இங்கே 2 பெரிய சைஸ் கேரட் எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கூடவே 4 பெரிய சைஸ் பூண்டு எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கடைசியாக 6 பீன்ஸ் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூடவே நீங்கள் குடமிளகாய், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காஞ்சதையுமே நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டை இதில் சேர்த்துடலாம். பூண்டை நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி வணங்கினதையுமே நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஓரளவு இது குக்கானா போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வணங்கி இருக்கணுங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேரட்டையும் பீன்ஸையும் ஒன்றா சேர்த்துடலாம். இது கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த காயை லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா போதுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இது லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்தளவு வதங்கினதையுமே நான் இங்கே 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்து விதையெல்லாம் நீக்கிட்டு நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதையும் வணக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் போடும்போது இதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது. நம்ம சேர்த்துருக்கிற காய் எல்லாமே ஓரளவு வணங்கினதையுமே இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் சோயா சாஸ் எடுத்துருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதுங்க. கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை சேர்க்கணுங்க. நான் இங்கே 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸை எடுத்து நல்லா குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. பாஸ்மதி ரைஸை எப்படி பர்ஃபெக்டாக குக் பண்ணுறதுங்கிறத வீடியோ நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பச்சை மிளகாயும் நல்லா வணங்கிருச்சுங்க. நம்ம சாதத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கிற முட்டையும் இதில் சேர்த்திடுங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாப்பாடு உடஞ்சிருங்க. அதனால இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கடைசியாக நான் இங்கே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் இதில் சேர்த்துக்கிறேங்க. கடைசியாக பெப்பர் தூள் சேர்க்கும் போது இதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை பொடியாக கட் பண்ணி இதில் மேலே தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேறு நல்ல டிஷ் எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யறதுங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.